கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 14:18, ரோமன்ஸ் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அதாவது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க தேவ நீதியிலும் தேவ சமாதானத்திலும் தேவ சந்தோஷத்திலும் நீங்க நோக்கமாய் நீங்க உண்மையிலேயே கிறிஸ்து என்று பணி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. சொல்லும் போது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் எது? தேவ நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இது என்னன்னா, என்ன ஒரு தர்க்கம் பண்ணக்கூடிய காரியங்கள்ல நீங்க என்ன பண்றீங்க? கிறிஸ்துவுக்கு காரியம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க. நீங்க என்ன ஒருத்தர் கூட ஒருத்தர் தர்க்கம் பண்ணி ஜெயிக்கிறதுல இல்ல. நான் தான் சரின்னு சொல்லி நீங்க வாதிடுறதுல இல்ல நான் சொல்வது சரி அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவர்கள் மேல காட்டக்கூடிய ஒரு இதனால இல்ல. நீங்க என்ன ஒரு நீதியாக வாழ்ந்து ஒரு சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப கிறிஸ்துவுக்கென்று பணி செய்வது என்பது சாப்பிடுறதுல இல்ல, புசிக்கிறதுல இல்ல, நாட்கள் இல்ல, பாரம்பரியத்தில் இல்ல. அது பதிலா என்ன சொல்றாரு? இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியன். யாரு? தேவனை பிரியப்படுத்தக்கூடியவனா, தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணல, அவர் உங்களை அவன் என்ன தேவனுடைய அன்புல தேவனுடைய காரியத்துல இருக்கக்கூடியவனா இருக்கிறான். அதனால நீங்க என்ன பண்ண போறதில்ல, தேவனை எப்படி பிரியப்படுத்த போறதில்ல. ஒருத்தரோட ஒருத்தர் தர்க்கம் பண்ணி நான் இந்த டிபேட்ல ஜெயிச்சிட்டேன், நான் சொல்றதுதான் சரி, என்னுடைய பாயிண்ட் தான் சரி இல்ல. ஆனா நீங்க எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? உங்க சகோதர சகோதரிகள் மேல நீங்க காட்டக்கூடிய அன்பின் மூலமா. எப்படி ஒரு பலவீனம் உள்ளவங்களை நீங்க பாதுகாப்பதன் மூலமாய், ஒரு பலவீனம் உள்ளவோட சேர்ந்து அவங்களோட சமாதானமாய் நம்ம எப்படியாவது சமாதானமாய் இருக்கணும்னு சொல்லி, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷத்தினால இருக்கும்போது நீங்க என்ன தேவனுக்கு பிரியமுள்ளவனா மாறுறீங்க. அது மாத்திரமல்ல, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா. இது என்ன ஒரு காரியம் பாருங்க. அதாவது பவுல் இங்க சொல்லும் போது ஒரு விசுவாசி சரியான முறையில தேவ நீதியிலும் சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் வாழும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அதாவது புறஜாதி மக்கள், சபைக்கு வெளியே இருக்க மக்கள், இதுதான் கிறிஸ்துவனுடைய அழகு, இதுதான் கிறிஸ்துவனுடைய நேர்த்தி. அதாவது வெளியே இருக்கிறவங்க பார்க்கும்போது இவங்களுடைய நேர்மையும் இவங்களுடைய மனத்தாண்மையும் இவங்களுடைய அன்பு செலுத்தக்கூடிய காரியத்தையும் அவங்களுடைய சமாதானத்தையும் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பையும் பார்க்கும்போது வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆகா, வாழ்ந்தா இவர்களை போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப என்ன? தேவனுக்கு பிரியம், மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு நீதியை விரும்பி ஒரு பலவீனம் உள்ளவங்களை நீங்க சேர்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டு அன்பு செலுத்தும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அப்ப நீங்க இந்த சமாதானத்தை நீங்க நாடும் போது சபை என்ன ஆகுது? பலப்படக்கூடிய காரியமாக மாறுகிறது. இப்ப நீங்க இதுல சந்தோஷத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுது? ஆவியானவர் காணப்படுறாரு. இப்ப இதெல்லாம் சேர்த்து நீங்க செய்யும் போது, கிறிஸ்துவுக்கென்று நீங்க செய்யும் போது மக்கள் என்னத்தை பார்ப்பாங்க? உங்ககிட்ட உள்ள கிறிஸ்தவ பார்ப்பாங்க. எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு பாத்தீங்களா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்ன பண்ணும்? சபையில ஒரு ஒற்றுமையை உண்டாக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனசாட்சியை பாதுகாக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்துவை காணக்கூடியதாக இருக்கும். அப்போ கிறிஸ்தவ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதானமான காரியம் என்ன பண்ணும்? ராஜ்யத்துல ஒரு நல்ல கனிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது என்ன பண்ணுது? கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள காரியம் மாத்திரமல்ல, மனுஷர்கள் மத்தியில வரும்போது அப்ப ஒரு ராஜ்யத்துக்கேற்ற ஒரு ராஜ்யத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை
இங்க பரலோகத்திலையும் சரி பூமியிலையும் சரி கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதை வெளியரங்கமாக்கும். பூமியில மாத்திரம் இல்லைங்க, தேவனுக்கு தெரியும் தேவன் பிரியமா இருக்கிறாரு, அது பரலோகத்துல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது, சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல என்ன பண்ணும், அது பூமியிலையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியதா இருக்கும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்கென்று உண்மையாக வாழும்போது தேவனுடைய ராஜ்யமும் அதே சமயத்துல பூமியில உள்ளவர்களுக்கும் கிறிஸ்துவை காணக்கூடிய ஒரு வாழ்க்கை. வலப்பிதாவே, இதோ நாங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி இவைகளை நாடி நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடியவர்களாய், பாதுகாக்கக்கூடியவர்களாய், அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் வாழும்போது அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாயும் அதே சமயத்துல மனுஷர்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் இருக்கும்போது இதோ ஜனங்களும் சரி தேவனும் சரி கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறதை காணக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.